இங்க புதுசா ஒரு சைக்காலஜி டீச்சர் வந்திருக்காரு. வந்த முதல் நாளே அவர் பசங்களுக்கு ஒரு குவிஸ் வைக்கிறாரு. அதாவது மேல இருக்கிற ரூம்ல ஒரு பல்ப் இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு 3 ஸ்விட்சஸ் கீழே இருக்கும். அதுல எது சரியான ஸ்விட்ச்னு கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரே ஒரு டைம் தான் மேல போய் பார்க்க முடியும்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே கிளாஸ்ல இருக்கிற ஒரே ஒரு பையனை தவிர மத்த எல்லாருமே கைய தூக்குறாங்க. அப்ப ஸ்கூல் புள்ளி பின்னாடி திரும்பி முறைக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்ததுமே எல்லாரும் ஒவ்வொருத்தரா கையை இறக்குறாங்க. ஆனா அவ ஆன்சர் சொன்னதுமே டீச்சர் அதை தப்புன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ண எல்லாருமே லாஜிக்கல் ரீசன் சொல்லாம அது என்ன ஸ்விட்ச்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கடைசியா கை தூக்காத அந்த பையன் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல அவன் ஃபர்ஸ்ட் ஸ்விட்சை போட்டுட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்றான். அதுக்கப்புறமா ரெண்டாவது ஸ்விட்சை போட்டுட்டு மேல போய் பாக்குறான். அப்ப பல்பு எரிஞ்சுச்சுன்னா அதுதான் சரியான ஆன்சர். ஆனா எரியலைன்னா அவன் அந்த பல்பை தொட்டு பாக்குறான். இப்ப அது ஹீட் ஆயிருச்சுன்னா ஆல்ரெடி ஆன் பண்ண முதல் ஸ்விட்ச் தான் ஆன்சர், இல்லைன்னா தேர்ட் ஸ்விட்ச் தான் ஆன்சர்னு சொல்லி அவன் பதில முடிக்கிறான். அதை கேட்ட அந்த டீச்சர் மட்டும் இல்லாம அப்ப யதார்த்தமா உள்ள வந்த பிரின்சிபலும் சேர்ந்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க.